திருத்துவம் ட்ரினிட்டி குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்பாக சொன்னது போல ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ட்ரினிட்டினா என்னது, திருத்துவம்னா என்னது, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது என்பது எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். இதற்கு முந்தைய வீடியோவில் புதிய ஏற்பாட்டில் இருந்து திருத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செஞ்சோம். ரொம்ப அடிப்படையில் திருத்துவம் அப்படின்ற வார்த்தை பைபிளில் இல்லைனா கூட வேதத்தில் 3 தனித்தனி நபர்கள், ஆளுமைகள் தேவனாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளனர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆயினும் தேவன் ஒருவரே என வேதம் வலியுறுத்துகிறது. கட்டளைகளில் பிரதான கற்பனை என்ன? உபாகமம் 6:4 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, யாவே யெகோவா. பைபிள் என்ன சொல்றது? கடவுள் ஒருத்தர் சொல்ல, கர்த்தர் ஒருவரே, நம்முடைய கர்த்தர் ஒருவரே. கடவுள் யாரு? யாவே தேவன் என்று வேதம் போடுகிறது. கடவுள் ஒருத்தர் தான். யாரு? யாவே தேவன், இஸ்ரவேலின் தேவன், பைபிளின் தேவன் என்பதாக பார்த்தோம். தெய்வத்துவத்தில் 3 தனித்தனி ஆளுமைகள் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அது என்ன 3 தனித்தனி நபர்கள்? இதை புரிந்து கொள்வதற்கு முதல் ஆளுமைகள் அப்படின்னா என்ன? அடிப்படையில் a person is someone who can distinguish I from you. ஒரு நபர் என்பவர் நான் என்பதையும் நீ என்பதையும் வேறுபடுத்தி அறியக்கூடியவர். ரொம்ப அடிப்படையில் ஒரு நபர் அப்படின்னா நான் என்பதையும் நீ என்பதையும் வேறுபடுத்தி அறியக்கூடியவர் தான் நபர் என்று நம்ம சொல்ல முடியும். இலக்கணத்தில் பேசுபவர், கேட்பவர், பேசப்படுபவர், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்கள் கேட்குறீங்க கேட்பவர் செகண்ட் பர்சன், பேசப்படுபவர் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிருங்கள் அப்படி சொல்லும்போது அவங்க யார்? தேர்ட் பர்சன், பேசப்படுபவர் அப்படி நம்ம சொல்கிறோம். பைபிளில் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பற்றி சொல்கிறார், உங்கள் பிதா என்று சொல்கிறார். பிதாவிடம் ஜெபிக்கிறார், பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார், பிதாவை வெளிப்படுத்துகிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப தெளிவாக வேதம் 3 தனித்தனி நபர்கள் இருக்கிறார்கள் என்று போதிக்கிறது. மற்றும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தெய்வம் என்று போதிக்கிறது. இருந்தாலும் நமக்கு ஏதோ புரியாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன் அப்படின்னா, சில வசனங்கள்லாம் வாசிக்க போறோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணத்துக்கு யோவான் 8வது அதிகாரம் 56 சொல்கிறது, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவனை நோக்கி, உனக்கு 50 வயது ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் இருக்கிறேன் என்பது தெய்வீக நாமம். முள்செடி நடுவிலிருந்து யாவே தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தின நாமம். சரி இருக்கட்டும், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராரு? இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 10:9 இப்படியாக சொல்கிறது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசு கூரியாஸ், இயேசு யாவே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 1 கொரிந்தியர் 8:6 இப்படியாக சொல்கிறது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பிதாவை கடவுள் சொல்றாங்க, ஹாட்டியா சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவ கூரியா சொல்றாங்க, ஏன் இயேசுவை யாவேன்னு சொல்றாங்க? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இன்னும் சில வசனங்கள்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கும். யோவான் 14 இப்படியாக வாசிக்கிறோம், பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போடும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ என்ன அப்படின்னா, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நான் தான் பிதா அப்படின்னு சொல்ல, இவர் என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி சொல்றாரு. 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படின்னா என்னது? யோவான் 10:30 இப்படியாக சொல்கிறது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். என்ன சொல்லிட்டாரு? கோவம் வந்துச்சு யூதர்களுக்கு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் 10:38 இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறோம் என்றார். யூதர்கள் அவரை பிடிக்க தேடினார்கள். இந்த வசனத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு பெட்டர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரி நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், எப்படி யூதர்கள் இதை புரிஞ்சு கொண்டாங்க? யூதர்கள் இதையெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்ய போகிறோம்.
போன வீடியோ நம்ம புதிய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தோம், சில டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, அதெல்லாம் வந்து என்ன ஏதோ ஓகே டெஃபினேஷன் இது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ஆனால் பைபிள்லேருந்து இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிவில் ஒரு பிரமிப்பாக இருக்கலாம், இவ்வளோ தானா அப்படியும் இருக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா புரியும். திருத்துவனா என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க போகிறோம். யூதர்களின் அடிப்படை நம்பிக்கை, இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யோவான் ஒரு யூதர். யோவான் எழுதுறாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவும் தேவன், மடியில் இருக்கும் குமாரனும் தேவன். முதல் நூற்றாண்டு யூதர்கள் ஏகதேவ கொள்கையை மீறாமல் இதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? கர்த்தர் ஒருவரே, பிரிக்க முடியாதவர் அப்படின்னு சொல்ற யூதர்கள் பிற தேவன்களை வணங்காதவர்கள், பிற தேவன்களை வணங்காததற்காக சாகடிக்கப்பட்டவர்கள் எப்படி இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார்கள்? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் தெய்வீகம் என்ற கருத்து புதிய ஏற்பாட்டில் திடீரென்று உருவான ஒன்றல்ல. யூதர்களின் பழைய ஏற்பாட்டிலே இதற்கான வலுவான அடிப்படைகள் உள்ளது. இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து பைனிடேரியன் என்ற கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். இருத்துவ கட்டமைப்பின் உதயம். இந்த வீடியோ முழுவதும் இந்த ஒரு கேள்வியை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. யாவே தேவன், அவர் ஒருத்தர் தேவன். இன்னொருவர் அவர் எப்படி தேவன் சொல்றது? இயேசு கிறிஸ்துவை எப்படி யூதர்கள் தேவன் என்று சொன்னார்கள் என்ற ஒரு கேள்வி. பழைய ஏற்பாட்டில் இப்போ எது மாதிரி வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாவே தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நபர் ஏ அப்படின்னு வச்சுங்க. நபர் ஏ யாவே தேவன். நபர் பி, அந்த நபர் பி வந்து யாவே தேவனோடு அடையாளம் காட்டப்பட போறார். 2:1 என்ற கருத்திலிருந்து வருகிறது. என்ன மாதிரி வசனத்தை வாசிக்க போகிறோம்? சில வசனங்களில் யாவே தேவன் இருக்க போகிறாரு, இன்னொருவர் இருக்க போகிறார், இன்னொரு நபர் வச்சுங்க. அந்த இன்னொரு நபர் வந்து யாவேவோட அடையாளம் காட்டப்பட போகிறார். ஒருவரோடு ஒருவர் அடையாளம் காட்டப்படுவதால் யாவே அல்லது இந்த மற்றொரு நபர் ஒரு வகையில் யாவேயாகவே இருக்க வேண்டும் என்ற தர்க்க ரீதியான முடிவுக்கு பண்டைய யூதர்கள் வந்தார்கள். இந்த இறையியலோட பேரு பரலோகத்தின் 2 வல்லமைகள், 2 powers in heaven. இது கிறிஸ்துவம் உருவாகுவதற்கு முன்பே இருந்த பண்டைய யூத இறையியல் கோட்பாடு. கிறிஸ்துவர்களால் பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய எண்ணம் அல்ல. யூத இறையியல் ஏற்கனவே இந்த 2 வல்லமைகள் கோட்பாட்டை கொண்டு இருந்ததால் இயேசு மாம்சத்தில் வந்த தேவன் என்ற செய்தி அவர்களுக்கு தர்க்க ரீதியாக சரியாக புரிந்தது. ஓர் தெய்வ கொள்கை மீறப்படவில்லை. மோனோதியசம் வாஸ் நாட் வயலேட்டட். இப்பொழுது நாம் பார்க்க போகிற கோட்பாட்டின் தலைப்பு என்னவென்றால், பரலோகத்தின் 2 வல்லமைகள், 2 powers in heaven. அடிப்படையான கேள்வியே இதுதான். ஷம்மா என்ன சொல்லிட்டு, இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவன் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனே அவரை இயேசுவையும் தேவன் என்று சொல்வது என்ற கேள்வி. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், இதில் என்ன வித்தியாசமாக இருக்கா என்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 19:24 இப்படியாக சொல்கிறது. ஆதியாகமம் 19:24, அப்பொழுது கர்த்தர் சோடோமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கண்டகட்டையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி. இந்த வசனத்தில் ஏதாவது விசித்திரமாக இருக்கா? இந்த வசனத்தில் கர்த்தர் என்ற வார்த்தை 2 முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே வசனத்தில் கர்த்தர் என்ற பெயர் 2 முறை வருகிறது. பூமியில் உள்ள கர்த்தர் பரலோகத்தில் உள்ள மற்றொரு கர்த்தரிடமிருந்து அக்கினியை வரவேற்கிறார். அப்பொழுது கர்த்தர் சோடோமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து. ரொம்ப தெளிவாக ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலே ஒரு யாவே பூமியில் இருக்கிறாரு, இன்னொரு யாவே வானத்தில் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பைபிள் படிக்கிறோம், சில ரூல்ஸ் இருக்கு. தன்மை, படற்கை. தன்மை அப்படின்னா தன்னைத்தானே குறிக்கிறது. படற்கை என்றால் வேறொருவரை குறிக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 11வது வசனம், சோடோமையும் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினியிலிருந்து பறிக்கப்பட்ட கொலியைப் போல் இருந்தீர்கள், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கா? என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சின்ன இலக்கண விதி இருக்குது. அது என்ன? தன்மை, படற்கை. தன்மை என்றால் தன்னைத்தானே குறிப்பது, நான், எனக்கு, என்னிடத்தில், அது மாதிரி. படற்கை என்றால் வேறொருவரை குறிப்பது, அவர், இன்னொருத்தரை பற்றி. இந்த வசனத்தில் யார் பேசுறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் பேசுறது? யாவே தேவன் பேசுகிறார். சோடோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் என்ன பார்க்குறோம்? பேசுறது யாரு? ஐ overthrew some of you இஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் யாவே. பேசுறது யாரு? யாவே பேசுகிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு? காட் அப்படின்னு சொல்லிட்டு 3rd பர்சனில் சொல்கிறார். இங்கே ஒரு பெரிய முரண்பாடை நம்ம பார்க்குறோம். பேசுபவர் யாவே, அவர் நான் கவிழ்த்தேன் என்று சொல்லாமல் வேறொருவரை குறிப்பது போல தேவன் கவிழ்த்தது போல என்கிறார். ஆனால் உடனே என்னிடத்தில் என்று தன் பக்கம் திருப்புகிறார். இங்கே என்ன தான் நடக்குது? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்.
தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் காட், ஹா எலோயம், த காட் யாரு? யாவே தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார்? யாவே தேவன் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுடனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. பேசுறது யாரு? சொல்றது யாரு? யாவே தேவன். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்பொழுது அவர், தேவன் தான் பேசுறார். 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 10வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதிக்கிறது யாரு? யாவே தேவன். தேவன் அவனை நோக்கி, நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். யார் பேசுறது? தேவன். 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ரொம்ப தெளிவாக ஹா எலோயும், த காட் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் 11வது வசனத்தில் கர்த்தருடைய தூதரானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய தூதரானவருடைய சட்டத்தை கேட்டு ஆபிரகாம் திகச்சு போய் நிற்கல, நீங்க யார் அப்படின்னு கேட்கல, இதோ அடியேன் என்றான். அப்போ கர்த்தருடைய தூதரானவருடைய குரல் ஆபிரகாமுக்கு பலட்சியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. தூதரானவர் என்ன சொல்றாரு? பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுடன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். மறுபடியும் நேரத்தில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இன்டர்சேஞ்ச் வருது. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுடன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், எனக்காகனா இங்க யார் பேசுறது? கர்த்தருடைய தூதனானவருக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இன்டர்சேஞ்சை நம்ம இங்க தெளிவாக பார்க்கிறோம். தூதன் என்ன சொல்ல? எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லல,